கடலா ஒண்ணுமே தெரியலையே. உள்ளே போ Guys, இதுதாங்க கிருஷ்ணதேவராயர் பிறந்த இடம். 64 பில்லர் சன்செட் அங்க இருந்தாலும் வேற எதுவும் கிடைக்காதா? Guys, இது என்னுடைய புதிய சேனலுக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி 1/2 கிலோமீட்டர் ஆயிடுச்சு, 0.3 இன்ஃபேக்ட். ஸோ என்னுடைய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மீட்டியோ 350. இது என்னுடைய க்ரூசர் வண்டிங்க, ஒரு க்ரூசர் வண்டி. இட்ஸ் நாட் அ ரேசிங் வெஹிக்கிள், ஓகே, இட்ஸ் அ ட்ராவல் வெஹிக்கிள். ஸோ கைஸ், பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணலான்னு பார்த்தா 900 ருபீஸ்க்காக இருக்குது. நாட் ஈவன் 9 லிட்டர். ஸோ நைட்டு பெட்ரோலு போடலான்னு பார்த்தேங்க. 2 பாயிண்ட் இருந்துச்சு ஆக்சுவலா. 2 பாயிண்ட் தானே, எங்க ஹைவேல போட்டுக்கலான்னு பார்த்தேன். கொஞ்சம் தூரம் வந்தோடனே பிளிங்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரிசர்வுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 68 கிலோமீட்டர் இருக்கும்போது ஒரு பிரேக் எடுத்தேன். இப்போ 178 கிலோமீட்டர் ஓட்டி இருக்குது. ரெண்டாவது டீங்க. ஆக்சுவலாக டீ குடிக்க மாட்டேன். டீ ஏன் குடிக்கிறேன்னா இந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஃபுல்லு மலைங்க. இது ஏரியா கடலா ஒண்ணுமே தெரியலையே. ஹம்பி பக்கம் ஏதுங்க கடல்? இத பத்தி யாருமே சொல்லலையே. செம்மையா இருக்குங்க. கைஸ், இன்சைட் தி டனல். ஹம்பியில் ரூமு செக்இன் பண்ணியாச்சு. ரூம் டூர் பண்ணலாம் வாங்க. ஓகே. ஸோ இங்கே மேக்ஸிமம் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டே தான் பண்ணுறாங்க. இந்த டோரு பழைய காலத்து டோர் இருந்துச்சு, செம்மையாக இருக்குது பாருங்கள். இது 80 இயர்ஸ் ஓல்டு டோரம். ஓனர் சொன்னார். பட் பார்க்கவும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இதனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இந்த வாசலோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஓகேவா? இந்த காலத்துலேருந்து இந்த ஹைட்டுக்கு பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இது பழைய வாசக்கால்ச்சி. உள்ளே போ அப்படின்றீங்களா? தெரியுது, உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது. ஸோ இதாங்க என்ட்ரன்ஸு. ஒரு ரூமுக்கு ஒரு ஆளுக்கு இதுதான். ஒரு ரூம் வரும்போது தான் நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. நல்லா கந்தரகோணம் பண்ணிட்டேன். எல்லோரும் எங்கே போனாலும் பார்க்குற ஒரே விஷயம் என்னென்னா ரெஸ்ட் ரூம். ஸ்பெஷலாக ஃபேமிலிஸு ஃபேமிலி மேக்ஸிமம். ஸோ எவ்வளோக்கு கெஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சொல்லுவேன். அது என்ன நாங்கள் கெஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களா? நானே சொல்கிறேன். இல்லை, நான் தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நான் தானே இங்கே இருக்கிறேன். டேய் வாழ்க்கை அதெல்லாம் சொல்லி தொலைடான்றீங்களா? ஓகே, 800 ருபீஸுங்க பர் டே. எஸ், நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே 1500 1200 ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அடித்து பிடிச்சி பேசினோம்னா 800 பிடிக்கலாம். அதுக்கு மேலெலாம் கொடுக்காதீங்க. ஓகே, இதே ஒரு 50 ருபீஸ் நான் கம்மியாக கொடுக்கணும். என்னென்னா இங்கே கொஞ்சம் மெயினில் இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட் பின்னாடி தான் மெயின் ரோடு. ஸோ அதனால் நான் ஒரு நாளைக்கு 800 ருபீஸ், 2 டேஸ் தங்குறேங்க. ஸோ 1600 ருபீஸ். ஓகே, கைஸ், ஆனே குண்டி கிரியேட் டூரிசம் இல்லை, கிராஃப்ட் டூரிசம். கைஸ், இதுதாங்க கிருஷ்ணதேவராயர் பிறந்த இடம். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட சமாதின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 64 பில்லர். சுற்றி பார்த்தீங்கன்னா 64 பில்லர் கட்டியிருக்கிறாங்க. 64 பில்லர் எதுக்காகனா அவருடைய ஒரு 64 கலை கற்றிருந்தாராம். அது எதுலன்னு தெரியல, படிப்புலையா யுத்தத்துலையா அதுன்னு தெரியாது. 64 கலைகள் கற்றிருந்தனால அவருடைய சமாதியான இந்த இடத்துல 64 பில்லரோட இதை எழுப்பியிருக்காங்க, அவரோட நினைவிடமா. பட் என்னன்னா மெயின்டெனன்ஸ் பண்ண மாதிரி தெரியலிங்க எங்கேயும். ஸோ ஹம்பி சொன்னாங்க எல்லோரும் இட்ஸ் அண்டர் ரேட்டட் பிளேஸ்ன்னு. எக்ஸாக்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இது அண்டர் ரேட்டட் பிளேஸாக தாங்க இருக்குது. அப்படி தான் மெயின்டெனும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு எதுக்கு தோசை திம்மானேன்னா ஓட்டையன்வானே. அதனால் ஸோ கிருஷ்ணதேவராயரோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கு வந்தோம். ஸோ இதுதாங்க கிருஷ்ணதேவரோட சமாதி. சன்செட் பார்த்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மேலே ஏறணுமாங்க. ஏறணுமான்னு யோசிக்கிறேங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதை பார்க்கலாம். சன்செட் அங்கே இருந்தாலும் பார்க்கணும், வேறு இடத்துல கிடைக்காதா சன்செட்டு?
ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சனபுரா சன்செட் பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஆக்சுவலாக ஆஞ்சநேயர் கோயில் மலையை பார்த்தா ஏறி இறங்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும். 500 படிகள் உள்ளது. 500 படிகள் இறங்கி ஏறுவதற்குள் டங்குவாரு கீஞ்சிரும். அதனால நாம சன்செட்டை சனபுரா வியூ பாயிண்ட்ல நமக்கு தேவை சன்செட்டு. அது எங்க இருந்து பார்த்தா என்ன இல்லையா? ஸோ அதனால நம்ம சன்செட்டை சனபுரா லேக்ல இருந்து பார்க்கலாம். அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் லேக் தான். இது சனபுரா லேக். கைஸ் வணக்கம், குட் மார்னிங் தன்மார்களே. ஹம்பியில் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில்னு ஒன்று இருக்குது. அது தமிழ் எழுதியிருக்கிறாங்க. முருகன் டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு இந்த டீ கடைக்கார கேட்டு அப்டேட் பண்ணுறேன். தமிழ்காரங்க நம்ம தமிழ்காரங்களுக்கு ஒரு அப்டேட். டீ குடிக்கணும்னு வந்தீங்கன்னா சாய் அட்டா. தமிழ்காரர் முருகன் பக்தர் பாட்டு வந்தீங்கன்னா முருகன் பக்தர் முருகன் பாட்டு கேட்குது. நீங்கள் வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கலாம். ஹம்பியில் முருகன் கோயில்னு இருக்குது. எங்கள் ரைட் சைடில் தான் இங்கே இருக்குதான். முன்னாடி இதுதான் தமிழ் முருகன் கோயிலா? ஸோ இங்கே இருக்கு பாருங்க, தான் முருகன் கோயில்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்துடுவோம்னு ரோட்லேயும் இருக்குங்க. ஆச்சரியமாக இருக்குது. தமிழில் வேறு எழுதி வச்சுருக்காங்க போல்டு. நம்மளால அடிச்சுக்க முடியாது. ஹம்பியில் தமிழ் கோயில், அது முருகர் கோயில். அதிசயம் இல்லை. 5:30 மணி ஆகுது. போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு, இதுக்கு மேலே தூங்கலாம் முடியாது, போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலாண்டு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே கம் கைஸ், லெட்ஸ் கோ டு த ரூமுக்கு போவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு இல்லைங்களா, அதுதான் சன்ரைஸ் பாயிண்ட். அதுக்கு ஒரு 500 படி ஏறணுமா. சன் ரைஸ் ஆகுன்றீங்க, அதெல்லாம் நான் க்ளைம் பண்ணுற மூடில் இல்லைங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி லொக்கேஷன் பார்க்குறேன் புதுசாக. தனியாக உட்காந்து நம்ம படத்தை ஓட்டுவோம். பார்க்கலாம். கைஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டால் மாதிரிங்க. ஸோ நம்ம இப்போல்லாம் ஸ்டாலுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு கடை மாதிரி சின்ன சின்ன கடையாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரையும் இருக்குது, 2 பக்கமும் இருக்குது. ஸோ இங்கே வந்து சாதாரண பஜாராக இல்லை அப்போல்லாம். ஸோ பார்த்திங்கன்னா வைடூரியம், தங்கம், டைமண்ட் இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் பண்ணியிருக்காங்க, ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதாங்க ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஆனால் வீடியோ அலௌட் இல்லைன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. செக் பண்ணி தான் அப்லோட் பண்ணணுங்க. பார்த்துக்கலாம். நாம் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒரு முட்டுக்கட்டை வைக்கிறாங்களே, பார்க்கலாம்ல. ஸோ கைஸ், இது ஏமகுண்டா மலை. ஆக்சுவலாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா விருப்பக்ஷா டெம்பிள். அதுதான் விருப்பக்ஷா டெம்பிள் பக்கமாகவே. இங்கே விருப்பக்ஷா டெம்பிள் ஆக்சுவலாக பார்த்துடலாம்.
கைஸ், ஸோ விருப்பக்ஷ டெம்பிள் நைட் வியூங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ டின்னர் ஆச்சு. ஸோ கைஸ், விருப்பக்ஷா டெம்பிள் கிட்ட இன்னைக்கு டின்னர் ட்ரை பண்ணாங்க. ஸோ நேற்று இன்னைக்கு மதியம் வரையும் பார்த்தீங்கன்னா கட்டிராம்புரா நான் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துல சாப்பிடலாம் ட்ரை பண்ணேன். நேற்று 220, இன்னைக்கு மதியம் 200. சேம் தாலி தான், வேற எதுவும் டிஃப்ரெண்ட். நேற்று நைட்டு பன்னீர் பிரியாணி சாப்பிட்டா 220, காஸ்ட்லி தான். ரூமும் கட்டிராம்புரால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. ஓகே, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்கு. 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு, ஓகேவா? பட் நான் இப்போ இந்த விருப்பக்ஷ டெம்பிள் பக்கம் சாப்பிடலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது விருப்பக்ஷா டெம்பிள் கிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ஃபுட்டுக்கும் சரி, தங்குறதுக்கும் சரி, செம்ம ஆப்ஷனு, நிறைய ஆப்ஷன். வீட்டுக்கு வீடு, ஹோம் ஸ்டே. பார்க்கறது பார்த்தா ரொம்ப பட்ஜெட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் வண்டர்ஃபுல். நான் தங்கியிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ல கொஞ்சம் காஸ்ட்லி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வீக் டேஸ்ன்றனால ஒரு 800 ருபீஸ்ல முடிச்சிட்டாங்க. ஸோ ரூமை பொறுத்தவரை நீங்க விருப்பக்ஷா கோயில் பக்கமே ட்ரை பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் மை அட்வைஸ். வணக்கம் நண்பர்களே. ஸோ டே 2. ஸோ இந்த நாள் எப்படி போச்சுன்னா, ஓகே டிவியோட மெயின் வந்து நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம், உங்கள் பர்பஸ்க்காக நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஏதோ ரீல்ஸ் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா தென் இட்ஸ் கோயிங் டு பி a லீகல் ப்ராப்ளம். ஸோ அது ஒரு அப்டேட். ஹோப் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். அவ்வளோதான், இன்றைக்கி படுத்துக்கலாம். குட் நைட், see you tomorrow. Bye.